ஏனுங்க, நீங்க என்ன இப்படி சைடுல இறக்கி விட்டுருங்க. இல்ல சந்தியா, ஒரு குடிமகனா எனக்கும் சில கடமைகள் இருக்குல்ல. சரிங்க அத்தை, நான் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் இங்க நிக்கிறேனா, அதுவும் என் சொந்த கால்ல நிக்கிறேனா, அது எல்லாமே உங்களால மட்டும்தான். சரிங்க அத்தை, வச்சிடுறேன். பாய். பாவம், என்னை பத்தி எவ்வளவு கவலைப்படுறாங்க. அவங்க கிட்ட எப்படி சொல்றது? இன்னைக்கு லஞ்ச நான் அவங்க கூட தான் சாப்பிட போறேன். சபி வந்துட்டாரு. நான் நேத்து உங்ககிட்ட ஒரு செக் கொடுத்தேன்ல, எஸ் சார். அதை நீ பேங்க்ல டெபாசிட் பண்ணிட்டியா? இல்ல சார், அது வந்து பிரமாதம். நான் நேத்தே உங்ககிட்ட எல்லா வேலையும் விட்டுட்டு முதல்ல இந்த செக் அனுப்புன்னு சொன்னேன். அவ்வளவு சொல்லியும் நீ அந்த செக் அனுப்பல இல்ல? ஐ எம் ரியலி சாரி சார். நான் என்ன யோசிச்சேன்னா, நல்லா கேட்டுக்கிட்டீங்களா? நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறமும் இவங்க யோசிச்சிருக்காங்க. இது என்னோட தப்பு தான் சார். தப்பு பண்ணிட்டேன். எனக்கு தண்டனை கிடைச்சுதான் ஆகணும். நான் வேலையை விட்டு போயிடுறேன் சார். இல்ல, நான் உன்னை வேலையை விட்டு அனுப்பல. ஆனா உன்ன மாதிரி ஆளுங்க தான் இந்த பேங்குக்கு அவசியம் தேவை. நான் இவங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தும் இவங்க யோசிச்சிருக்காங்க. நேற்று இவங்க அவ்வளோ பெரிய ஹை அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறதுக்கு முன்னாடி பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட்டை செக் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அக்கௌண்ட்டில் போதுமான பேலன்ஸ் இல்லைன்னு. அதனால தான் செக் அவங்க டெபாசிட் பண்ணாமல் இருந்திருக்காங்க. சபி, உங்களுடைய அந்த புத்திசாலித்தனம் கெட்ட பேர்ல இருந்து நம்ம பேங்கை காப்பாத்திருச்சு. ஐ எம் ப்ரௌட் ஆஃப் யூ. யூ கேரி ஆன். ப்ரௌட் ஆஃப் மீ? உன்னோட மீசிய அப்படியே வெட்டி எரிஞ்சிடலாமான்னு இருக்கு. எப்படிங்க அவனை? இவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்க? உனக்கு ஒண்ணு தெரியுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க நீ ஸ்டெண்ட் காட்டினல, அப்போ பக்கத்துல போயிட்டு இருந்த 4 வண்டிகளும் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். தெரியுமா உனக்கு? மேடம், ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருந்தா தான் ஃபாஸ்டா போனேன். அது சரி, அவசரமா போகணுமா? ஒரேடியா போய் சேர்ந்துட்டேன்னா என்ன பண்ணுவ? அவசரப்பட்டு உயிரை விடுறத தற்கொலைன்னு சொல்லுவாங்க. எடு உன்னோட லைசன்ஸ் காமி. என்னங்க, நீங்க கிளம்புங்க. சரி. காமி, வா ஸ்டேஷனுக்கு வா. இனிமேலாவது கவனமா இரு. டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணு. ஓகே மேடம். பட்டேல் சார் இன்னும் வரலையா? தோ வந்துட்டாரு மேடம். ஜெய்ஹிந்த் மேடம். ஜெய்ஹிந்த். எங்க பாருங்க சார், நீங்க டியூட்டி பார்த்த சிக்னல்ல ஜாம் ஆயிருந்தது. ஆனா நீங்க அங்க இல்லவே இல்லையே. நீங்க சிக்னலை விட்டுட்டு எங்க போயிருந்தீங்க? சில காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வேகமா வண்டி ஓட்டிக்கிட்டு போனாங்க. நிறுத்தினோன்னு வம்பு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால எல்லாரையும் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போனேன் மேடம். சிக்னல் போடாம இருந்தா யாருக்காகவும் காத்துட்டு இருக்கிறது இல்ல, இதை பத்தியும் கவலைப்படுறது இல்ல. இதுதான் உண்மை மேடம். நாம அந்த இடத்துல இருந்தா மட்டும்தான் டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்றாங்க.